பிரதர் ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல குஷியா இருக்கேங்க பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுலே இருக்கு, டபுள் குஷியில இருக்கு. இன்னைக்கு நினைவு யாத்திரையை பத்தி தான் முழுசா சொல்லியிருக்காரப்பா. இன்னைக்கு சூப்பர் முரளி. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆரம்பிங்க. டேட் வந்து 20/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். சிவபாபா பேசுறாரு. இப்போ பரமாத்மாவோட மகவாக்கியம் என்னன்னா, இனிமையான குழந்தைகளே, காரியங்கள் செய்யுங்கன்றாரு. காரியங்கள் அதுவே செய்யும் பொழுது கூட தந்தையோட நினைவுல இருங்கன்றாரு. ஒரு தந்தையோட நினைவுல மட்டும் இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தைய நினைச்சுக்கோங்க, வீட்டை நினைச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய தைரியம்னு சொல்றாரு பாபா. இந்த நினைவுல இருக்கிறது உங்களுக்கு தைரியம். தைரியமான குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவங்களுக்கு தந்தை நினைவும் வீட்டின் நினைவும் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறாரு. தைரியமான குழந்தைங்க இப்படித்தான் இருப்பாங்க. எப்பவுமே அப்பா நினைச்சிட்டே இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும், அதுக்கு நம்ம நினைவு யாத்திரையில இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு யாத்திரை அந்த சிந்தனையிலே இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அந்த சிந்தனை மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு பேர் தான் மன்மனாபவன் அப்பா சொல்லுவார். மந்திரம் வார்த்தையா கொடுக்குறோம் மன்மனாபவ அப்படின்னு. ஆனா அந்த நினைவு, அந்த செயல் செய்யும் போதுதான், ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது அந்த நினைவுலயே செய்யும் போதுதான் நமக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் கிடைக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தைரியமான குழந்தைகள் அப்படிங்கிறார் அப்பா. தைரியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்படி சொல்றீங்க பிரதர்? தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கணும் பாபா நினைவுல, பயப்படாம. ஆமா, தைரியத்தின் ஒரு அடி வைங்க. அப்பா பல கோடி மடங்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா குழந்தைங்க தான் முதல் அடி வைக்கணும். இல்ல எல்லாத்தையுமே அப்பா செய்வார் அப்பா செய்வார் அப்பா பக்கமே தள்ளிட்டு இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது இல்லையா? ஒரு காரியம் நம்ம செய்யணும், செஞ்ச உடனே ஒரு அடி எடுத்து வைக்கணும். பின்னாடி அப்பா 1000 மடங்கு உதவி செய்ய காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா குழந்தைங்க முதல்ல செய்யுதா செய்யலையான்னு அப்பா செக் பண்றாரு. ஆசிரியர் செக் பண்ணுவார் இல்லையா, குழந்தைங்க ஒழுங்கா இது பண்றீங்களா பண்ணலையா அப்படின்னு. கொடுத்த ஞானம் உங்களுக்குள்ள தாரணையா இருக்குதா, அவங்க அந்த மாதிரி காரியம் செய்யறாங்களா, குழந்தைகளுக்குள்ள தைரியம் வந்திருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவார் இல்லையா? அதுக்குதான் தைரியத்தின் முதல் அடி வைங்க. அப்பா பின்னாடியே தான் இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். பாபா கேள்வி கேட்கிறாரு. தந்தைக்கு மதிப்பு மற்றும் பிராக்கெட்ல ரெக்கார்டுன்னு இருக்குங்க பிரதர். தந்தைக்கு மதிப்பு மற்றும் டிஸ்ரெக்கார்ட், அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? பதில் என்ன சொல்றாருன்னா, சிவபா, குழந்தையாக நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்றால் இது அவமதிப்பு போல ஆகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பது அல்ல, இதுவோ தங்களை தாங்களே அவமதித்துக் கொள்கிறீர்கள். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவர் ஆகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் பிரசித்தமானவர் ஆகுங்கள். நினைவின் சார்ட் வையுங்கள். நினைவினால்தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். ஆமா, நினைவு யாத்திரை நல்லா இருந்தீங்கன்னா அதுதான் அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கறதா அர்த்தம். அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இறைவனே வந்திருக்காரு, அப்புறம் அவருக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? அதுக்கு அடையாளம் என்ன? நீங்க நல்ல நினைவு யாத்திரையில இருந்தீங்கன்னா எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைவு யாத்திரையில நினைவு செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை பாபா அப்படின்னு சொல்றீங்கன்னா அதே தந்தைக்கு அவமரியாதை செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே அந்த தந்தைக்கு செய்யற அவமரியாதைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குழந்தைகள் தங்களுக்கு தாங்களே அவமரியாதை செய்திருக்கிறாங்க. ஏன்னா உண்மையான தந்தை அவர் தான், குழந்தைங்க நீங்க தான். உங்க குழந்தைகள் வந்து தந்தையை நினைவு செய்யலைன்னு சொல்றது அது குழந்தைங்களுக்கு தான் அவமானம் அப்படிங்கிறாரு அப்பா. அதனால நீங்க நினைவு யாத்திரை செய்யணும், நினைவின் சார்ட் வைங்க. நினைவு யாத்திரை மூலமா தான் சத்துவ பிரதானமா ஆக முடியும் உங்களால அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் சிஸ்டர் சொன்னாரு? என்னதுங்க பிரதர்? சத்துவம். இது தங்களை சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும். ஆமா, அதான் வார்த்தையால வெறும் ஞானத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஞானத்தை சொல்றதுல நீங்க பெரிய பெரிய ஆளுங்களா மாறிட்டீங்க, பிரசித்தமா மாறிட்டீங்க. ஆனா நினைவு யாத்திரையிலும் பிரசித்தமா மாறணும். நீங்க வார்த்தா சேவை செய்யறது எல்லாருமே தான் செய்றீங்க, நல்லா சேவை செய்றீங்க. ஆனா சிலருக்குள்ள
இந்த நினைவு யாத்திரையின் சார்ட் இல்ல, அதனால தோல்வி அடைஞ்சிருவீங்க. வெறும் வார்த்தையால சேவை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அகங்காரம் தான் வரும் அப்படிங்கிறாரு. அப்ப ஞானத்தின் அகங்காரம் வந்துடும். என்ன போல யாரும் சேவை செய்ய முடியாது, செய்ய முடியாது, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்துடும். இந்த அகங்காரத்தை முடிக்கணும்னா நான் உடம்பு கிடையாது, ஆத்மா, எல்லாமே தந்தை கொடுத்த பொக்கிஷம் தான் அப்படின்னு தந்தை நினைவு செய்யும் போதுதான் இந்த அகங்காரம் இல்லாத நிலை வரும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஆத்மா சத்துவ பிரதானம் ஆகணும்னா நீங்க கண்டிப்பா நினைவு யாத்திரையில இருந்தாகணும். நினைவிலையும் நீங்க பிரசித்தமானவர்கள் ஆகணும். அதுக்குதான் சங்கரோடைய ரூபம் கொடுத்திருக்காங்க இல்லையா? எப்பவும் தபஸ்யா ரூபத்துல சங்கரன் 3ஆம் கண்ணை திறந்தது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப எப்பவுமே இந்த நினைவு யாத்திரையில இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் ஆத்மா முழுமை நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஓகேங்க. ஆனா பாபா சொல்றாரு டைம் இல்லைன்னு தான் சொல்றோம். அந்த அமிர்த வேலை கொஞ்சம் பண்றோம், அப்புறம் ஈவினிங் யோகா பண்றோம்லங்க பிரதர். நடுவுல கொஞ்சம் பாபா அப்படி நம்ம வேலை செய்யும் போது பாபா நினைவு திரும்ப இருந்தாலும் நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டே அப்படியே பாபாவோட ஞானத்தை கேட்டுக்கிட்டே வேலை பாக்குறோம். டைம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றார். ஆமா ஆமா இல்ல, தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கணும்னா காலையிலேயே அமிர்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம முரளி கேக்குறோம் இல்லையா? கிளாஸுக்கு போய் சென்டருக்கு போய் எங்கேயோ கேக்குறோம் இல்லையா? அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் சிஸ்டர். எந்த நேரத்துல எந்த பாயிண்ட யூஸ் பண்ணணும், நமக்குள்ள பொறுமை சக்தி இருக்குதா, குணங்கள் வந்திருக்குதா, எந்த குணம் கம்மியா இருக்குது, எந்த சக்தி கம்மியா இருக்குது, என்ன கொடுத்திருக்காரு, 7 விதமான குணங்கள் கொடுத்திருக்காரு, 8 விதமான சக்தி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதானே. இது 8 குணங்கள்லயும், இது 8 சக்தியிலும் 7 குணங்களையும் என்னென்ன நம்ம கிட்ட குறைபாடு இருக்குது, எதுல நம்ம பர்சன்டேஜ் ஏற்றணும் அப்படிங்கறத இதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் சிஸ்டர். அந்த நேரத்துக்கு யாராவது கோவப்பட்டு பேசுறாங்களா, நம்ம அந்த நேரம் அமைதியா இருக்கோமா, அன்பா இருக்கோமா, இனிமையா நடந்துக்கிறோமா, இல்ல நமக்குள்ள எங்கன குறைபாடு இருக்குது, எதனால நம்ம கோவப்படுறோம், எதனால நம்ம வார்த்தையை விடுறோம், நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இவங்களை பார்த்து நமக்கு கோவம் வருது, அப்பா சொன்ன ஞானம் என்ன, டிராமா பாயிண்ட நம்ம சரியா யூஸ் பண்றோமா, இல்ல எதிரில இருக்கவங்கள ஆத்மான்னு பாக்குறோமா, இந்த உலக நாடகம் இது நாடக மீறின்னு புரிஞ்சுதான் பாக்குறோமா அப்படிங்கிற இந்த சிந்தனையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். மத்த நேரத்துல அமிர்த வேலையில எந்திரிச்சு அப்பா ஒளிப்புலியா நினைக்கிறது, 5 சொருகம் பயிற்சி பண்றது சரி, மாலை நேரத்திலேயே அதே பயிற்சியை செய்யறது சரி. கல்ப விருட்சத்தை நினைக்கலாம், விராட ரூபத்தை எதனாலும் நினைக்கலாம், அது நினைவு யாத்திரை சரிதான். மற்ற சமயத்துல கர்ம சேத்திரத்துல இருக்கும்போது எந்த சக்தியை பயன்படுத்தணும், எந்த குணங்களை பயன்படுத்தணும், எதை எனக்குள்ள கொண்டுட்டு வரணும், எல்லாத்தையும் நமக்குள்ளதான் கொண்டுட்டு வரணும். எதிரில இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ அமைதியா இருக்க வேண்டியதானே, நீ என்கிட்ட அன்பா நடந்துக்க வேண்டியதானே அப்படின்னு எதிரில இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம அமைதியா இருக்கோமா, அன்பா இருக்கோமா, நம்ம கிட்டதான் கண்ட்ரோல் இருக்கணும். அதனாலதான் அப்பா சுயராஜ்ய அதிகாரின்னு நம்ம சொல்றாரு. நாம தான் கொண்டுட்டு வரணும். நாம தான் தேவதையா மாற போறோம், நாம தான் சொர்க்கத்துல போய் வாழ போறோம் கல்பத்துக்கு. அப்ப நமக்குள்ளதான் இந்த குணம் இருக்குதான்னு செக் பண்ணி நாம தான் அந்த குணத்தை வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம, அவங்க நம்மள குறை சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க நம்மள, ஆனா நம்ம சொல்லக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா நம்ம கொண்டுட்டு வர்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காரியம் செய்யும்போது இந்த தாரணையில இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும். ஓகேன்றது அதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே வேலையை பார்க்கணும். ஆமா, ஏன்னா குணமும் சக்தியும் அப்பா கொடுத்ததுதான், அதை பயன்படுத்துற நேரம் தான் மற்ற நேரம். அந்த கர்ம சேத்திரத்துல காரியங்கள் செய்யறோம் இல்லையா, அந்த நேரம் இந்த குணங்களையும் சக்திகளையும் நம்ம தாரணை பண்ண வேண்டிய நேரம். அமிர்த வேலை நினைவு செய்யறதுக்கான நேரம், மாலை நேர யோகாவும் அதுக்கான நேரம், மற்ற நேரம் தாரணை செய்யறதுக்கான நேரம்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நம்ம ஒவ்வொரு குணங்களையும் பயன்படுத்துறோம், செக் பண்றோம்னாலே அதுவுமே அப்பாவுடைய நினைவு யாத்திரையின் கணக்குலதான் வரும். ஏன்னா அப்பா தானே சொல்லிருக்காரு, சத்குருவா உங்க கர்மேந்திரியங்கள் வார்த்தை இப்படி பேசக்கூடாது, கர்மா இப்படி செய்யணும்ன்ற ஸ்ரீமத்தெல்லாம் கொடுத்தது யாரு? குருவுல கொடுத்திருக்காரு, சத்குருவுல கொடுத்திருக்காரு. அப்ப அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. குரு நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தை நடந்துட்டு இருக்குது, இந்த உலகத்துல வாழ்க்கை முறையே நல்லா கொண்டுட்டு போகுது அப்படின்னு அப்பா பார்த்து சந்தோஷப்படுவார் இல்லையா? அதனால மற்ற நேரம்லாம் தாரணை செய்ய வேண்டிய நேரம்னு புரிஞ்சுக்கிட்டு பகல் நேரத்துல குறிப்பா இந்த குணங்களையும் சக்திகளையும் கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ நம்ம கூட சிவபாபா இருப்பாருங்களா? பக்கத்துல இருப்பாரா? என்ன சிஸ்டர், குணம் கூட இருக்கும் போது அப்பா கூட இருக்கிறது மாதிரி தானே. அப்பா கூட ஞானத்தை தானே நம்ம கரெக்டா அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதான் அப்பா கூட இருக்கிறது மாதிரி தானே. சரி,
வேற ஏதாவது தவறுதானா போறாதானே மாயாவுக்கு பின்னாடி வசமாகும். அப்பா சொன்ன விஷயத்த தானே வாழ்க்கையில தாரணை பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா அது அந்த ஒரு குணத்தை வச்சிருந்தாலே அப்பா கூட இருக்கிறது மாதிரிதான். அப்பாவுடைய குணம் தானே கூட இருக்குது, அப்பாவுடைய சக்தி தானே என் கூடவே இருக்குது. ஏதோ ஒண்ணு மனசுல தவறுதெல்லாம் வந்துருச்சுன்னா பிரதர், குணங்கள் நம்மள கண்ட்ரோல் இல்லாம பழைய அசுர சமஸ்காரம் வந்துருச்சுன்னா கூட என்ன வைக்கணும், சம்ஸ்காரம் வந்துருச்சு அப்படின்னா டிராமால இந்த நேரம் இந்த ஆத்மால பதிவாயிருக்குது, இந்த நேரம் இப்படித்தான் பேசணும்னு பதிவாயிருக்குது அப்படின்னு டிராமால ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். போன கல்பத்துல நான் இதே போலதான் பேசியிருந்தேன், இந்த கல்பத்துலயும் இதே போலதான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இது போன கல்பத்துல ரெக்கார்டான விஷயம் இப்ப மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குன்னு டிராமான்ல இருந்தது நடக்குது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். பிரேக் போட முடியாது, வண்டி ஸ்பீடா போய்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு பிரேக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிராமாங்கிறத பெரிய பிரேக். பிரேக் போட்டு டக்குன்னு நிப்பாட்டிடணும் டிராமான் ஃபுல் ஸ்டாப். ஆனா அது தப்புன்றது பிரதர் தெரியும் ஆத்மாவுக்கு, அது பாபாவோட சொல்லி கொடுக்கல. பாபா அது தப்புன்னா அப்ப என்ன செய்யணும்னா மன்னிப்பு கேட்டுறணும். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, டிராமா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மன்னிப்பு கேட்கறது கேட்டுட்டு மறுபடியும் அந்த காரியத்தை செய்யாம இருக்கணும். எந்த தவறு செஞ்சோமோ அந்த காரியத்தை மறுபடியும் இன்னொரு முறை வாழ்க்கையில கொண்டுட்டு வராத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். அதத்தான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு முறை தவறு செஞ்சிட்டீங்களா அடுத்த முறை அந்த தவறு செய்யாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும், அதுதான் உண்மையான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் பிரதர். வாணியிலேயே ஸ்டார்டிங் பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஓம் சாந்தி சொல்லி நல்லா நிறைய கொடுத்துட்டாரு பாபா. பாபா உங்க கல்வி மூலியமா நிறைய சொல்லிட்டாரு. இப்ப ஆரம்பிக்கிறாரு என்னன்னா, ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இங்கு புரிய வைக்கப்படும் 84 சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். இப்ப 84 சக்கரத்தோட ஞானம் இப்ப பாபா புரிய வைக்கிறாரு. இது ஒரு நாலேஜ் அப்படின்றாரு. இதை குழந்தையாகிய நாம் பல பிறவைகளாக படித்துள்ளோம் மற்றும் தாரணை செய்தபடிதான் வந்திருக்கோம். இதுவோ முற்றிலும் சுலபமானது, இது ஒன்று புதிய விஷயம் கிடையாது. நம்ம பேசுறதா பாபா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, சத்தியுகம் முதற்கண்டு கலியுகம் கடைசி வரையும் நீங்கள் எவ்வளவு மறுபிறவி எடுத்துறீங்க என்பதை தந்தை இப்போது புரிய வைக்கிறார். இந்த ஞானமோ சுலபமான வழியில் புத்தியில் இருக்கவே இருக்குது. இது ஒரு படிப்பு. படைப்பினுடைய முதல் கடை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த ஞானத்தை விடவும் உயர்ந்த விஷயம் நினைவு யாத்திரை என்று தந்தை கூறுகிறார். இதற்கு யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம் என்ற வார்த்தை பிரசித்தமானது. ஆனால் இது நினைவு யாத்திரை ஆகும். யோகம்ன்ற வார்த்தை எல்லாருமே சொல்றாங்கதான், பாபா சொல்ற நினைவு அவ்வளவுதான்றாரு. எப்படி மனிதர்கள் யாத்திரை செல்கிறார்கள், நாங்கள் குறிப்பிட்ட இந்த தீர்த்த யாத்திரை செல்கிறோம் என்பார்கள். ஸ்ரீநாத் அல்லது அமர்நாத் செல்கிறார்கள் என்றால் அது நினைவில் இருந்துட்டே இருக்கும். இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்ற நினைவு இருக்கும். பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிகவும் நீண்ட யாத்திரை கற்பிக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த யாத்திரையிலிருந்து திரும்பி அதாவது பிறகு திரும்பி வருகிறார்கள் அந்த யாத்திரையில. இது எப்பேற்பட்ட யாத்திரை என்றால் முக்தி, அதாவது இது எப்படிப்பட்ட யாத்திரை என்றால் பின் முக்தி தாமத்தில் சென்று இருக்க வேண்டும், நடிக்க வர வேண்டி உள்ளது என்றாலும் கூட இந்த பழைய உலகத்தில் வரமாட்டோம். இது சொல்லுங்க. அதான் நினைவு யாத்திரை. ஸ்தூல யாத்திரை என்ன செய்யறாங்க அப்படின்னா, பக்தர்கள் எல்லாரும் ஸ்ரீநாத் கோயிலுக்கு இந்த அமர்நாத் கோயிலுக்கெல்லாம் பாத யாத்திரையா வீட்டுல இருந்து போறாங்க. கோயிலுக்கு போய் அங்க போய் சாமி கும்பிட்டு தீர்த்த யாத்திரையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. எங்க இருந்து போனாங்களோ அங்கேயே திருப்பி வந்துடுறாங்க. அது போல இப்ப நீங்க இந்த பழைய உலகத்துல இருக்கீங்க இல்லையா, இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, நினைவு யாத்திரை மூலமா தந்தை கிட்ட பரந்தாமத்துக்கு போறீங்க. போய் இப்ப வந்து பழகிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு நாள் பரந்தாமத்துக்கே வந்துருவீங்க, முக்தி அடைஞ்சிருவீங்க. முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருபோதும் திருப்பி இந்த கலியுகத்துக்கு வர தேவை கிடையாது. நீங்க அடுத்து போக வேண்டிய இடம் எங்க, சத்தியுகத்துக்கு தான் போவீங்க. இந்த பழைய உலகத்துக்கு திரும்பி வர மாட்டீங்க அப்படிங்கிறாரு அப்பா. அங்க என்ன செய்யறாங்க, வீட்டுல இருந்து போனவங்க திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அது போல இந்த பழைய உலகத்துல இருந்து நீங்க அங்க பரந்தாமத்துக்கு போறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மம் இங்க பிறவி எடுக்க வேண்டியது இருக்காது, அடுத்து சத்தியுகத்துலதான் பிறவி எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுக்காக புரிய வைக்கிறேன். அததான் சொல்றேன். இது எப்பேற்பட்ட யாத்திரை என்றால் பின் முக்தி தாமத்தில் சென்று இருக்க வேண்டும், பிறகு நடிக்க வர வேண்டியுள்ளது என்றாலும் கூட இந்த பழைய உலகத்தில் வரமாட்டோம்.
இது இந்த பழைய உலகின் மீது உங்களுக்கு வைராகியம் இருக்கிறது. இதுவோ சீச்சி ராவண ராஜ்யம். எனவே நினைவு யாத்திரை தான் அடிப்படை விஷயம். ஒரு சில குழந்தைகள் எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது கூட புரியாமல் இருக்கிறார்கள். ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லை நினைவு செய்வதில்லையா என்பது கண்களுக்கு தென்படக்கூடிய விஷயம். ஒரு பொருள் ஒன்றும் அல்லன்ட்டாரு. தென்படக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லை. இவங்க நினைக்கிறாங்களா இல்லையாலாம் தெரியாதுன்றாரு. தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாக என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பார்ப்பதற்கான பொருள் ஒன்றும் கிடையாது, தெரியவும் முடியாது. அந்த நிலையில் எந்த அளவு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும், அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஆத்மாவை இல்ல நினைவுல இருக்கோமான்னு எதிரில இருக்கவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆத்மாவான நீங்க பரந்தாமத்துல போய் அப்பா கிட்ட உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு. பாக்குறவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் அப்பா ஒரு ஒளி புள்ளிங்கிற ரூபம் கொடுத்திருக்காரு இல்லையா? அது செம்பொன் நிறமான ஒளி உலகம், நீங்களும் ஆத்மா புள்ளியா இருக்கீங்க, அங்க வந்து அப்பாவை சந்திங்க அப்படின்னு சொல்றது இது நினைவினால செய்யக்கூடிய விஷயம். ஸ்தூலமா யார் கண்களுக்கும் தெரியாது, அதனாலதான் பார்க்கக்கூடிய பொருள் கிடையாது அப்படிங்கிறாரு. அது பார்க்க முடியாது, சூட்சம். ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. ஆமா, ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது, பரமாத்மா வீடும் கண்ணுக்கு தெரியாது, பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. எல்லாம் நினைவுனால நீங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனா அதுதான் ஒரிஜினல். இந்த கண்ணுதான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்குது. வெளிய பார்க்கக்கூடியதா இல்லையா ஆத்மா அப்படின்னு வெளிப்புறமாவே கொண்டுட்டு போயிடும். ஆனா ஆத்மாங்கிறது சூட்சமத்துல சூட்சமமா இருக்குது. அப்ப அந்த நினைவுனாலதான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. நினைவு யாத்திரையின் மூலமா தான் பாவ கர்மங்களும் அழியுது அப்படிங்கறதுக்காக அப்பா சொல்றாரு, நினைவுலதான் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க நினைவு செய்றீங்களா இல்லையான்னு. எதிரில இருக்கவங்க பாக்குறவங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க உங்களுக்கே தெரியும் தானே, கரெக்டா நினைவுன்னு சார்ட்டு நீங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அதான் சொல்ற தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாக நினைவு செய்யுங்க. தந்தை சொல்கிறார், பார்ப்பதற்கான பொருள் ஒன்றுமே கிடையாது, தெரியவும் முடியாது. அந்த நிலையில் எந்த அளவு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். யுக்தி நிறைய பேருக்கு கூறுகிறார். தன்னை ஆத்மான்று உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கல்யாணக்காரி தந்தை இப்போது புரிய வைக்கிறார். தங்களுடைய சேவையும் தாராளமாக செய்து கொண்டே இருங்கள். உதாரணமாக காவல் காக்கும் பணியில் குழந்தைகள் இருக்கிறார்கள், உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு நினைவில் இருப்பது மிகவும் சுலபம். தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. பாபா உதாரணம் அளித்து கூறுகிறார். அந்த நினைவு யாத்திரையிலோ வர வேண்டும், போக வேண்டும். எப்படி பாதிரிமார்கள் நடக்கிறார்கள், எவ்வளவு அமைதியாக நடக்கிறார்கள். எனவே குழந்தையாக நீங்கள் கூட அன்புடன் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. பக்தர்கள் கூட இதே புருஷார்த்த முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களோ கலியுகம் முடியும் போது செல்வோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இது போல கற்பிப்பவர்கள் யாருமே கிடையாது. குழந்தையாகிய உங்களுக்கோ கற்பிக்கப்படுகிறது. எப்படி காவல் காக்கும் தொழில் செய்கிறீர்கள் என்றால் தனிமையில் எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நல்லது. நினைவினால் பாவங்கள் அழியும். ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலை மீது இருக்கு. யார் முதலில் சதோ பிரதானமாக ஆகிறார்களோ ராமராஜ்யத்தில் கூட முதலில் அவர்கள் செல்கிறார்கள். எனவே அவர்கள்தான் எல்லோரையும் விட அதிகமாக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். கல்பத்தின் விஷயமாகும் இது. எனவே இவர்களுக்கு காவல் காப்பவர்களுக்கு பாபா சொல்றாரு பிராக்கெட்ல நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. இங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவின் விஷயமோ கிடையாது. வந்தாலும் போனாலும் அல்லது அமர்ந்தாலும் ஒரே கல்லில் 2 மாங்காய். பாபா இதே சொல்லிட்டு இருக்காரு, காவல் காக்கும் காரியம் செய்யுங்கள். இன்னைக்கு ஃபுல்லா அந்த இதை சொல்றாருங்கிறது இது வைக்க சொல்லுங்க. காவல்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னா காவல் காக்குற பணியும் செய்யறாங்க, கூடவே தந்தை நினைவுல இருந்து பாவ கர்மங்களையும் அழிச்சிடுறாங்க. ஏன்னா காவல் காக்குறவங்களுக்கு சும்மா தானே இருப்பாங்க, கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, ஏதாவது பூச்சி வட்டம் வந்துச்சுன்னா அடிச்சு தள்ளி விடுறதுக்கு.
அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா வேற எந்தவும் பெரிய ஒர்க்கு கிடையாது இல்லையா, உங்களுக்கு மனம் புத்தி ஃப்ரீயா தானே இருக்குது. அந்த நேரம் தந்தை நினைவு செஞ்சுட்டே இருந்தா குஷியும் ஏற்படும், பாவகர்மம் அழியும் இல்லையா, டைம் போறதும் தெரியாது இல்லையா காவல் காக்குறவங்களுக்கு. அதனால அவங்க நல்ல முயற்சி செஞ்சு நல்ல பதவி அடைய முடியும் அப்படிங்கிறது. இப்ப மற்றபடி இந்த கடையில விளம்பரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க எல்லாம் காசு கரெக்டா பார்த்து வாங்கணும், கொடுக்கணும். அப்ப டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் இல்லையா, வாக்குவாதம் பண்றதுமா இருக்கும், நம்ம கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள சமாளிக்கிறதுக்கு இந்த காரியம் எல்லாம் செய்யணும் இல்லையா. எல்லா விஷயமும் அப்படித்தானே. இப்ப ஆபீஸ்க்கு போறாங்கன்னா அங்க எழுதுற ஒர்க் இருக்கும், அங்க கம்ப்யூட்டர் பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் டைவர்ட் ஆகும் இல்லையா. ஆனா காவல் காக்குறவங்களுக்கு பாருங்க, மைண்ட் டைவர்ட் ஆகுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. காட் கிஃப்ட். யாரெல்லாம் காவல் காக்குறாங்களோ பிகேல சூப்பர் பிரதர், அவங்களுக்கு லக் அடிக்குது. ஆமா, அதான் ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சிடலாம் அப்படின்ட்டு காவல்காரங்க வந்துட்டு அங்க மதுபன்ல வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க போல. அதனால அப்பா அந்த முரளி அந்த டைம் வந்து சொல்லியிருந்திருக்காரு அப்பா. காவல்காரவங்க அந்த விங்ஸ் எல்லாம் சர்வீஸ்ல செய்யறாங்க இல்லையா அப்பெல்லாம், அப்ப யாரோ ஒரு காவலர் 2 காவலர் யாராவது வந்து சேர்ந்தாப்புல வந்திருந்தாங்கன்னா அந்த காவலர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நினைவு யாத்திரை நீங்க இருங்க, அப்ப உங்களுக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கும்னு அந்த ஒரு ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்ப நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா புரிய வச்சுட்டு இருக்காரு. ஒரே கல்லில் 2 மாங்காய், காவல் காக்கும் காரியம் செய்யுங்கள் பாபா அவங்களுக்கு சொல்றாரு. ஓகே பிரதர். கூடவே தந்தையும் நினைவு செய்யுங்கள், கர்மம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். காவல் காக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு எல்லோரையும் விட அதிகமான நன்மை இருக்கு. பகலானாலும் சரி இரவானாலும் சரி, யார் காவல் காக்கும் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டால் மிகுந்த நன்மை கிடைக்கும். தந்தை இந்த மிக நல்ல சேவை அளித்திருக்கிறார். காவல் காப்பது மற்றும் நினைவு யாத்திரை, இந்த நல்ல சேவைனா என்னதுங்க பிரதர்? 2 சேவை நடக்குது இல்ல சிஸ்டர், ஒரு கர்மனா சேவையும் நடக்குது, மனசா சேவையும் நடக்குது இல்லையாங்க. இப்ப யஜ்யத்துல யாராவது காவல் காக்குறாங்க, வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்டரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க யஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக கர்மனா சேவை செஞ்சது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அவங்க. அப்பாவோட நிதியும், ஆமா, குழந்தைங்க உள்ள நிம்மதியா தூங்கணும், எதுவும் விலங்கு எதுவும் தொந்தரவு செஞ்சிடக்கூடாது, அது காடு பகுதி இல்லையா மதுபன் சுத்தி இருந்தப்ப. அப்ப அந்த கர்மனா சேவையாவும் ஆயிடுச்சு, கூடவே நினைவு யாத்திரையில இருக்காங்க, அப்ப மனசா சேவையும் ஆயிடுச்சு இல்லையா. அதான் ஒரு கல்லுல 2 மாங்காய், டபுள் சேவை ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. சூப்பர் பிரதர். இந்த மிக நல்ல சேவை அளித்திருக்கிறார் தந்தை அளித்திருக்கிறார். காவல் காப்பது மற்றும் நினைவு யாத்திரை, இதில் தந்தையின் நினைவில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இம்மாதிரி நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான பல்வேறு யுக்திகள் கூறப்படுகிறது. இங்கு நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவு தொழில்கள் ஆகியவற்றில் இருக்க முடியாது. எனவே அடுத்தது எனவே மதுபனுக்கு புத்துணர்வு பெற வருகிறீர்கள். தனிமையில் சென்று ஒரு மலை மீது அமர்ந்து நினைவு யாத்திரையில் இருக்கலாம். பிறகு ஒருவர் சென்றாலும் சரி, 2-3 பேர் சென்றாலும் சரி, இங்கு அதாவது சான்ஸ், வாய்ப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. இதுவே முக்கியமானது, இதுதான் முக்கியமானது. நன்றாக வாய்ப்பு இருக்கு. முக்கியமானது என்னன்னா, தந்தையோட நினைவு பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் பிரசித்தமானது கூட. இந்த நினைவு யாத்திரையினால் தான் பாவங்கள் நீங்குகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். எனவே இது புருஷார்த்தம், முயற்சி மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். காரியம் செய்யும் பொழுது தந்தை நினைவு செய்து காண்பியுங்கள். பாபா கேட்கிறார், அப்படி செஞ்சு காமிங்க. இதில் தான் தைரியம், இதுதான் தைரியம்ன்றாரு. இதில் தைரியம் வேண்டி இருக்கிறது. கர்மம் செய்ய வேண்டும், ஏனெனில் நீங்கள் இல்லற மார்க்கத்தினர் ஆவீர்கள். இல்லற விவகாரங்களில் இருக்கையிலும் தொழில் ஆகியவை செய்யும் பொழுதும் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு மிகுந்த சம்பாத்தியம் கிடைக்கிறது. இப்பொழுது அநேக குழந்தைகளின் புத்தியில் வருவதே இல்லைதான். சார்ட், குறிப்பேடு வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர் கொஞ்சம் நஞ்சம் எழுதுகிறார்கள். தந்தை யுக்திகளோ நிறைய கூறுகிறார். பாபாவிடம் போகலாம் என்று குழந்தைகள் விரும்புகிறார்கள்.
இங்கு நிறைய சம்பாத்தியம் செய்ய முடியும். தனிமை மிகவும் நன்றாக இருக்கிறது. தனிமை மிகவும் நன்றாக உள்ளது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை நேரடியாக வந்து புரிய வைக்கிறார். ஹலோ பிரதர், இருக்கீங்களா? விகாரத்திற்காக எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. இது பாபா வந்து இதுல என்ன சொன்னா, தனிமை மிகவும் உங்களுக்கு தனிமை கிடைக்குது, நன்றாக கிடைக்குதுன்னா நினைவு செய்தீர்கள்னா பாவங்கள் நீங்கிடும்ன்றாரு. தந்தை இப்ப நேரடியா நம்மகிட்ட வந்து பேசுறாரு, புரிய வைக்கிறார். சொல்லுங்க. இல்லற மார்க்கமா இருக்குது, நீங்க வாழ்றது இல்லற மார்க்கமா இருக்குது, சன்னியாச மார்க்கம் இல்ல. தனிமையில போய் உட்காந்துக்கிறதுக்காக கர்மாவும் வீட்டுல செய்ய வேண்டியதா இருக்குது, சமையல் பண்ண வேண்டியதா இருக்குது, வீடு கூட்ட வேண்டியதா இருக்குது, பாத்திரம் விளக்க வேண்டியதா இருக்கு, எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா? அப்ப கர்ம சித்திரத்துலதான் இருக்கீங்க, கர்மாவும் செய்ய வேண்டியது இருக்குது. கைகள் வந்து கர்மா செய்யட்டும், மனம் புத்தி சும்மாதானே வச்சிருக்கீங்க. மனம் புத்தினால அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே கர்மா செய்யுங்க. ரெண்டு சேவையும் சேர்ந்த மாதிரி ஆச்சு இல்லையா? கர்மாவும் இந்த மற்ற ஆத்மாக்களுக்காக சேவை செய்த மாதிரி ஆச்சு. வீட்டுல இருக்கவங்களுக்காக சமையல் பண்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான கர்மனா சேவை தானே. மற்ற ஆத்மாக்களுக்கு ஏதோ என்னுடையவர்களுக்குன்னு சமைக்காம, என்னுடைய தேக உறவுகளுக்கு சமைக்கிறோம்னு நினைக்காம, பரமாத்மாவுடைய குழந்தைகளுக்காக நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. ரெண்டு ஆத்மா தான் இருக்காங்க அப்படின்னாலும், 2-3 பேர் தான் இருக்காங்கனாலும் அவங்களும் பரமாத்மா குழந்தைங்க தானே. அவங்களுக்காக கர்மா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடவே நினைவு யாத்திரையிலையும் மனம் புத்தியை பயன்படுத்தி அப்பா கிட்ட இருக்கேன். அப்ப 2 சேவை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப நீங்க இல்லற மார்க்கத்துல இருந்து நீங்களும் அதே போல 2 விதமான சேவையை செஞ்சு உங்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்கிக்க முடியும், காவலர்களை போலவே அப்படிங்கிறாரு. வீட்டுல இருக்கிற மாதாஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி பெருக்குறாங்க அப்படின்னா பாபா நினைச்சிட்டே பாபாவோட அப்படியே நினைவுல பேசிட்டு பாபா அப்படி சொல்லிட்டு பெருக்கிறது ஈஸியா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான புத்திக்கு வேலை கிடையாது இல்லைங்க பிரதர். பாட்டுக்கு பாத்திரம் விளக்குறதும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை சிஸ்டர், அதுவும் ஈஸியான வேலை தானே. கைதான் வேலை செய்ய போகுது, புத்தி அங்கதானே போகுது, அப்பா கிட்ட தானே போகணும் அப்படிங்கிறாரு. அது ஈஸியா தான் இருக்கும். எல்லாமே நானும் செஞ்சு பாத்திருக்கேன், ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அந்த 2 வேலையும். இந்த சமையல் பண்ற நேரம் தான் மசால் பொடி போடணுமா உப்பு போடணுமா அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கும். போட்டோமா போடலையா தெரியலையே அப்படி. சில டைம் சிவபாபா வச்சுட்டு நீங்க உப்பு போட்டுங்க, கரெக்டா இது சிவபாபா இது கரெக்டா இருக்கா நீங்களே பாருங்க அப்படி சொல்லுவேன். ஏதோ தோணுதான் செய்வேன். அந்த நேரம் கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த பொடி இதெல்லாம் கணக்கு பண்ணி போடும்போது. இந்த பாத்திரம் விளக்கும் போது, இந்த வீடு கூட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம கை காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மனம் புத்தி தந்தைகிட்டே நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்ல அந்த நேரம் இந்த குணங்கள் கம்மியா இருக்கு. இப்ப யாராவது வந்து என்கிட்ட சண்டை போடுறது மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் எந்த மாதிரி நடந்துக்கிறணும் அப்படின்னு விசுவலைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரம் இவங்க இப்படி பேசுவாங்க, நான் அந்த நேரம் அமைதியா பேசணும், இனிமையா பேசணும், அந்த நேரம் என்னுடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும். இப்படி நமக்கு நாமே பேசிக்கலாம். அப்பா கூட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும்னு இல்ல. நாம இப்ப இந்த நேரம் எந்த தாரணை செய்யணும், ஆத்மாவானா என்னுடைய தெய்வீக குணத்தை வெளிக்காட்டணும், பொறுமை சக்தியை பயன்படுத்தணும், அடுத்தவங்களுக்கும் அனுசரிச்சு போகணும், ஒத்துழைச்சு போகணும். அப்ப இவங்க இந்த மாதிரி பார்ட் பிளே பண்ண போறாங்க. முன்னாடியே ப்ரீ பிளானிங் சொல்லுவாங்கல்ல, முன்னெச்சரிக்கை அப்படின்னு, அதெல்லாம் வீடு கூட்டிக்கிட்டே இருக்கும் போதே பண்ணலாம். வீடு கூட்டிகிட்டே இருப்போம், எவனாவது ஆமா வீம்புக்கனே நம்ம வம்பளுக்கிறதுக்காக நம்ம கூட்டிக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, மண்ணை மிதிச்சுக்கிட்டு மறுபடியும் கூட்டின இடத்துலயும் மறுபடியும் போவாங்க. அப்ப நமக்கு டென்ஷன் ஆகும். அப்ப நம்ம வாயை திறந்து கத்துவோம் இல்லையா, டே கூட்டுறோம் தெரியும் இல்லையா, தள்ளி போட அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லையா. அப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப இந்த நேரம் நான் எப்படி அமைதியா பேசுறது, இனிமையா பேசுறது, எப்படி கோவப்படாம கத்தாம இருக்குது அப்படின்றது பிராக்டிஸ் எல்லாம் பண்ணலாம் இல்லையா. என்ன முந்தைய அம்மா நம்மள இப்படி எல்லாம் பயங்கரமா கத்தும், இப்படி எல்லாம் செஞ்சா இப்ப என்ன ரொம்ப அமைதியா பேசுது, அன்பா பேசுது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நமக்கு அந்த தெய்வீக குணமும் தாரணை ஆகும் இல்லையா. அந்த மாதிரி சொல்றேன் நான். அப்பா மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருக்கணும் இல்ல, நம்மளுடைய குணங்களை வெளியெடுக்கிறதுக்கும் சக்திகளை வெளிக்காட்டுறதுக்கும் நமக்கு நாமளே பேசிட்டு இருக்கலாம். நமக்கு நாமளையும் பேசலாம், அப்பா கூடயும் பேசிட்டு இருக்கலாம். 2 விதமான காரியமும் செய்யலாம் நினைவு யாத்திரைங்கிறது. ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, பாவம் போயிடும்ன்றாரு என்ன செஞ்சீங்கன்னா. இப்ப தந்தையே நேரடியா வந்து புரிய வைக்கிறாரு. விகாரத்திற்காக எவ்வளவு சண்டை நடக்கிறது, தடைகள் ஏற்படுகிறது, பாபா எங்களை தூய்மையாக இருக்க விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்தால் தலை மீது இருக்கும் பல பிறவிகளோட பாவ சுமை அதாவது தலைமையில் இருக்கும் பல பிறவிகளோட பாவ சுமையை இறக்குங்கள் என்று தந்தை கூறுகிறார். வீட்டில் அமர்ந்தபடியே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவை எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து செய்ய முடியும்.
எங்கு இருந்தாலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு கூட செய்தியை கொடுங்கள். தன் ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதற்குத்தான் யோக பலம் என்று கூறப்படுகிறது. பலம் என்றால் வலிமை, சக்தி. பலம்க்கு தந்தைக்கு சர்வ சக்திவான் என்று கூறுகிறார்கள் அல்லவா தந்தையை. எனவே அந்த சக்தி தந்தையிடம் இருந்து எப்படி கிடைக்கும்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று சுயம் தந்தை கூறுகிறார். இப்பதான் புரிஞ்சுக்கணும் இங்க என்ன அப்படின்னா, தந்தை நினைவு செய்யும் போது அந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது. நம்ம அந்த பொறுமை சக்தி, அப்பா சர்வ சக்திவான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவான். எங்க பொறுமையா இருக்க நேரத்துல ஏன் உங்களால பொறுமையா இருக்க முடியலன்னு கேட்பாரு. ஒத்துழைக்கிற நேரத்துல ஏன் உங்களால ஒத்துழைச்சு போக முடியல, ஏன் ஒத்துழைக்கும் சக்தி உங்களால பயன்படுத்த முடியலையா அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? நீங்க எந்த சக்தி கட்டளையிட்டாலும் அந்த நேரம் அந்த சக்தியை நீங்க பயன்படுத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட வலிமை இருக்குதா, யோக பலம் இருக்குதான்னு கேக்குறாரு இல்லையா? அதை பயன்படுத்துறதுக்கான சக்தி தான் நினைவியாற்றலில இருந்து கிடைக்குது. அதை எப்படி வாழ்க்கையில பண்ணணுங்கிறத நாம தான் பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு நாம இங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். கர்ம சேத்திரத்துல இந்த ஆத்மாக்களோட பழகிக்கிட்டு இருக்கும் போது எப்படி அந்த சக்திகளும் கொண்டுட்டு வர்றது நமக்குள்ளேயே நம்ம பேசி நம்ம அதை கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. நினைவியாத்துல இருந்தா மட்டுமே நமக்கு பொறுமை சக்தி வந்துருமான்னு கேட்டா வராது. வாழ்க்கையில பயன்படுத்தி அதை சம்ஸ்காரமா மாத்தணும். தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரமா மாத்த வேண்டியது இருக்குது. அதுக்குதான் கர்ம சேத்திரத்துல இருந்துகிட்டே நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறாரு அப்பா. புரிஞ்சுக்க முடியுதா சிஸ்டர்? இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதுங்க பிரதர். இது வந்து அப்ளை இந்த பாபாவோட ஞானத்தை வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும்ன்றீங்க. பாபா அதுதான் எதிர்பார்க்கிறாரு. குழந்தைங்க அந்த இடத்துல எப்படி இருக்காங்கன்றத பாக்குறாரு. ஆமா. இல்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப யாராவது கோவப்பட்டுட்டு இருந்தா அந்த நேரம் பாபாவோட நினைவுல பரந்தாமத்துல போய் அமர்ந்துட்டோம்னா நம்ம இங்க பிரச்சனை முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி இருந்தா மட்டும் அது ஒரு விதமான இதுதான், ஒரு விதமான விஷயம்னாலும் இங்க வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருக்கணும், ஒத்துழைச்சு போகணும் அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. அப்ப அவங்க கோவப்பட்டு பேசும்போதுதான் நம்மளால பொறுமையா இருக்க முடியும். அவங்களும் அன்பா பேசியிருந்தாங்கன்னா நம்ம அப்ப அந்த நேரம் பொறுமையா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லாருக்கிட்டையும் அன்பா இருந்தாங்கன்னா நாமளும் அன்பா இருக்கதான் போறோம். கோவப்படுறவங்ககிட்ட நம்ம அன்பு காட்டுறதுதானே பெரிய விஷயம். நம்ம சுத்தி இருக்கவங்களும் எல்லாரும் கோவப்படுறவங்களா தானே இருக்காங்க, அகங்காரத்தை காட்டுறவங்களா தானே இருக்காங்க. அப்பதானே நம்ம தெய்வீக குணத்தை காட்டாதானே நமக்கு மகிமை ஏற்படும் டிராமால. அதுக்காக வாழ்க்கையில இங்க கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாரு. சர்வ சக்திவானா இருக்கீங்க, சர்வ சக்திவான் நீங்க அப்படின்னா எந்த நேரத்துல எந்த சக்தி தேவைப்படும் அந்த சக்திய நீங்க இருக்கிற இடத்துல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாரு. பாபா கிட்ட இருந்து அமைதி அமைதி இங்க அமைதி நிலவட்டும், இங்க அமைதி கிடைக்கட்டும்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க இல்லைங்கிறத, அப்படியே அமைதி ஆயிடுவாங்களா? அத கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சிஸ்டர். நீங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்காரு அமைதிங்கிற குணத்தை, எனக்கு கொடுத்துட்டாரப்பா, அத நான் அப்ப வெளிப்படுத்துறேன். அமைதிங்கிற குணத்தை நான் வெளிப்படுத்துறேன். நான் அமைதியா இருக்கிறதுனா என்னைய பார்த்து அவங்களும் அமைதியாயிடுவாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க அமைதியாயிடுவாங்க. நம்ம ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையில கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல இந்த தாரணையை கொண்டுட்டு வாங்க, அப்புறமேல் சேவையை செய்யாதீங்க. ஓகே பிரதர்.